இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கோலம் போட்டாச்சு. அப்பா வந்து நேரத்திலே நான்வெஜ் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட சமையல் தான். நான் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அது பொட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பாட்டியோட காசு பை எடுத்துகிட்டு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு, பாட்டியோட காசு பையில என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இதில பார்த்தீங்கன்னா, நெறைய பொவில, நெறைய வெத்தல, நெறைய காசு வந்து அவங்க வச்சுட்டே இருப்பாங்க. அதனால நாங்களும் வந்து ஒவ்வொரு வருஷமும் சாமி கும்பிடும்போது, அவங்களுக்கு பிடிச்ச மாரியே நெறைய காசு, பொவில, வெத்தல வந்து வச்சுருவோம். எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாலையெல்லாம் போட்டுட்டு சீலை வேட்டி வந்து அப்பா, பாட்டி, தாத்தா 3 பேத்துக்கும் ஒரே சீலை வேட்டி அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க 3 படையல் வந்து போடுவோம். ஒரு படையல் வந்து பெரியவங்களுக்காகவும், மீதி 2 படையல் வந்து நாங்க சாப்பிட்றதுக்காகவும் வந்து போடுவோம். எங்க வழக்கப்படி பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்றது தான் வழக்கம். பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு, அத காகத்துக்கு படைச்சிட்டு, காகம் எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவோம். ஒவ்வொரு வழக்கப்படியுமே ஒவ்வொரு முறை வந்து பின்பற்றுவாங்க. உங்க வழக்கப்படி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா வந்து இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு வேற மாரி பண்ணாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் காகத்துக்கு படையல் வச்சோம். ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். காகம் பார்த்தீங்கன்னா வரவே இல்ல. அதுக்கப்புறம் 2டே 2 சிட்டுக்குருவி மட்டும் வந்துச்சு. அது சாப்பிட்டுருச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, பெரியவங்க எந்த ரூபத்துல வந்தா என்னன்னு சொல்லிட்டு, கீழ போய் சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டோம். இப்படி தான் ஆடிப்பெருக்கு வந்து போச்சு. நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி அழகான விலாக்ல சந்திப்போமா?